டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நீங்கல்ல, நான் டாட்ஸ் ரக்கட் பிரின்சஸ். ஓகே. வீட்லலாம் வந்து அப்பா அப்பாலாம் பாசமா இல்ல. டேய் அப்பா, ஐயோ அப்பா, அதாவது அந்த அந்த மாதிரி ரக்கடா தான் கூப்பிட்டு அப்படியே பழகுவோம். என்னோட லவ் லாங்குவேஜே அதுதான். இல்ல அதுக்காக நீங்க கூச்சப்படுறது. ஏன்னா அன்பின் வெளிப்பாடு எதுக்குமே அது அது அர்த்தமே இல்ல. அம்மா திட்டுவாங்க. ஓ உங்க அம்மா திட்டுவாங்க. இன்ஸ்டாகிராமர் தான். எங்க கண்டென்ட்டே வந்து அப்பா மகள் தான். இங்க தூத்துக்குடியில தட்டாரமடம்னு கிராமத்துல தான் இருக்கோம். அந்த சைடுல வந்து இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பண்றது பெரிய பாவம். பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து உங்க ஃபேஸ் கொஞ்சம் கொடுங்க, நான் வந்து மேக்கப் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் அப்பா கிட்ட கேட்டேன். அதை ஒரு டைம் வீடியோவா எடுத்து என்னோட அந்த பிஸ்னஸ்க்காக நான் யூஸ் பண்ணேன். அது வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆனதுனால நான் அப்பாவை கூப்பிட்டு அடுத்து நான் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே சொல்லுவாங்க அந்த வீடியோ போடுறதுக்கு அப்பாவுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ என்ன இப்படிலாம் வீடியோ போட்டுட்டு இருக்க, அதுவும் உன் பொண்ணை கூப்பிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்க, இது என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் சகாக்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் இந்த ஃபேஸ்புக்கில் பொண்ணு ஃபோட்டோ போடுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிங்களேன், ஏன்னா நிறைய விஞ்ஞானங்கள் மாறி போச்சு, எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. சரிண்ணே, ஓகே ஓகே அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் பின்னாடி போகும்போது பார்த்து இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கும் இன்றைக்கி உள்ள விஞ்ஞான வளர்ச்சிக்கும் பெண்களை இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சு அடைக்கக்கூடாது. அவங்கள முன்னேற்றி நம்ம விடணும். அவங்க பாதையில் வழி நடத்தி போகணும். ஆனால் அதுக்கு பக்கபலமாக பெற்றவங்க நிற்கணும்.